மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இயேசு சொல்கிறார், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக அன்றைக்கு யூதர்களுக்கு இதை சொல்லிக் கொண்டிருந்தார். இஸ்ரவேலர்களுக்கு அவர்கள் மூலமாக பரப்பப்பட்டு பரிசுத்த ஆவியானவரால் இன்றைக்கு உலகம் முழுவதற்கும் இன்றைக்கு எனது வாயினாலும் சொல்லக்கூடிய அளவிற்கு அன்றைக்கு இயேசு சொன்னார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள், உங்கள் பகைவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். உன் சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு ஆகாரம், உன்னுடைய சத்துருவனுடைய எருதாவது கழுதையாவது ஒரு குழிக்குள் விழுந்து வெளியேற முடியாமல் இருந்தால் அதை தூக்கி வெளியே இடு என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அன்று இஸ்ரவேலிலே அவர் முழக்கமிட்டுக் கொண்டிருந்தார். மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் இதை நம்மளால் வாசிக்க முடிகிறது. ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள் அன்பானவர்களே, இந்த நாளிலே கூட கிறிஸ்துவினுடைய அன்பை பகிர்ந்து கொள்வதிலே நாம் ஒருவருக்கொருவர் இணக்கமாக இருக்கின்ற பொழுது அந்த இணக்கமானது ஒரு பெரிய அன்பை நமக்குள்ளே விதைத்து அது ஆழ விழுது போல அது இறங்கும். அந்த அளவிற்கு ஆண்டவர் இங்கே பேசியிருக்கிறார். இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் போர் 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 என்று சொல்லி பிரகடனப்படுத்தப்பட்டு உலகத்தில் பல இடங்களிலும் நடந்து கொண்டிருக்கிறது. இதை மக்கள் அனுதினமும் பார்த்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு வடகொரியா தென்கொரியாவின் மேலே பீரங்கிகளை அடிக்கிறார்கள். ரஷ்யா பல இடங்களிலே யுத்தங்களை செய்கிறது. இப்படி பல இடங்களில் அமெரிக்கா சில இடத்தில் யுத்தங்களை செய்கிறது. இஸ்ரவேல் மையக்கருத்தாக இருந்து கொண்டு இந்த யுத்தத்திற்கு பல காரணங்களாக பல சூழ்நிலைகள், அந்த கமாஸ் இயக்கம் உள்ளே திடீரென தாக்குதல் நடத்தியதை அதை ஒரு சாக்காக வைத்துக்கொண்டு அதை உலகம் முழுவதும் இந்த யுத்தம் விரிவதற்கு இந்த இஸ்ரவேலிலிருந்து புறப்பட்டு போகிறதான பலவிதமான காரியங்கள் இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஒருவருக்கொருவர் சொல்லுகிறார்கள். ஐநா சொல்வதை இன்றைக்கு ஒரு ரஷ்யா கேட்பதில்லை, அமெரிக்கா கேட்பதில்லை, ஏன் உலகமே சொல்வதை இஸ்ரவேல் நாடு கேட்பதில்லை. அந்த அளவிற்கு இருந்து கொண்டிருக்கின்றன. ஏனென்றால் அவர்கள் மிக மிக பாதிக்கப்பட்ட நிலையில் எப்பொழுதும் அவர்கள் தாக்கப்படுகின்ற அந்த சூழ்நிலைகளை இருந்து கொண்டிருக்கிற காரணத்தினாலே அவர்கள் இப்படிப்பட்ட யுத்தங்களையும் பலவிதமான காரியங்களையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதனால் நன்றாக யோசித்துக் கொள்ளுங்கள். ஆதியிலே தேவன் மனிதனை சிருஷ்டித்த பொழுது அவனை ஒரு மண்ணினாலே ஒரு பொம்மையாக சிருஷ்டித்து அவனுக்குள் தன்னுடைய சீவ சுவாசத்தை அவர் ஊதினார். அப்பொழுது அவன் சீவ ஆத்மாவானான். அதாவது இந்த மண்ணால் செய்யப்பட்ட அந்த உருவமும் ஆண்டவரிடத்தில் இருக்கக்கூடிய சுவாசமும் அது இணைந்த பொழுது அது என்ன நடக்கிறது என்று சொன்னால், அந்த இடத்திலே ஒரு பெரிய மாபெரும் ஒரு ஆத்மா உருவாகி அங்கே ஒரு மனிதனாக செயல்படுகிறதை பார்க்கிறோம். ஆகவே கடவுளுடைய அந்த மூச்சு அவனுக்குள் இருக்கிறது, அவருடைய பேச்சு இருக்கிறது, அவர் கொடுத்த சிந்தனைகள், இவைகளெல்லாம் இந்த மனிதனுக்குள்ளே இருந்து கொண்டு அது தேவன் பார்க்கின்ற பொழுது ஒரு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை, அந்த உயிரை கொடுத்தவர் தான் அந்த உயிரை எடுக்க வேண்டும். எந்த விதமான போரினாலோ பலவிதமான காரியங்களினாலோ ஒரு மனிதன் தாக்குவதினாலோ சாகக்கூடாது. ஆகவே அந்த உயிரை கொடுத்தவர் தான் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். காலம் வருகின்ற பொழுது அவர்கள் மரித்து அந்த ஆவி அங்கே போகிறது. இந்த உடல், இந்த மண் உடலானது இங்கே விழுந்து விடுகிறது. இந்த அடிப்படையிலே நாம் பார்க்கிற பொழுது எந்த ஒரு மனிதனுக்கும் எந்த ஒரு காரியத்திலும் உயிரை எடுப்பதற்கு அதிகாரம் கிடையாது. ஏனென்றால் இது தேவனுடைய அந்த ஆவியை அவர் வைத்திருக்கக்கூடிய அந்த கூட்டுக்குள் இருந்து பிரிக்கக்கூடியதாக மனிதன் இப்படிப்பட்ட காரியத்தை செய்து கொண்டிருக்கிறான்.
ஒன்றை நீங்கள் யோசித்து பாருங்கள். இந்த உலக உருண்டையிலே உள்ளுக்குள் ஒரு பெரிய அந்த உருண்டைக்குள் நடுமையத்தில் ஒரு பெரிய தீப்பிழம்பு சுத்தி கொண்டிருக்கிறது. அது எவ்வளவு வேகமாக சுத்துகிறதோ அந்த அளவிற்கு ஈர்ப்பு விசை அது ஒரு அளவாக, ஒரு தெளிவாக, ஒரு கிரமமாக சுத்தும்படியாக தேவன் அதை வைத்திருக்கிறார், கடவுள் வைத்திருக்கிறார். ஆகவே அது சுத்தி கொண்டு இருக்கிறது. ஆகையினாலே அந்த காந்த புலன்கள் இப்பொழுது நாம் இங்கே இந்த பூமியிலே நாம் இருந்து கொண்டு நாம் ஓடுகிறோம், ஆடுகிறோம், நம்முடைய காரியங்களை செய்கிறோம், மகிழ்ச்சியாக வில்லாமை விடுகிறோம், எல்லாமும் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த உள்ளே இருக்கக்கூடிய சுழற்சிகள் ஏதாவது அதில் ஒரு குறைபாடு ஏற்படுமானால் அவனவன், அதாவது இந்த தேன்கூடு கட்டப்பட்டிருக்கும், அப்படி அழகாக இருக்கும் அப்படி தேன்கூடு. அந்த தேன்கூடை அந்த ஒரு மனிதன் அதை கலைக்கின்ற பொழுது அப்படியே எல்லாம் கலைந்து போவது போல இந்த பூமியில் நடுமையத்தில் இருக்கக்கூடிய சுழற்சியில் ஏதாவது ஒரு சின்ன பிசகு ஏற்பட்டு விட்டால் அப்படியே என்ன செய்து வந்தால் இந்த ஒரு ஈகள் ஒரு தூசி அப்படியே படிந்திருப்பதை உதறுவது போல, ஒரு போர்வை உதறுவது போல நாம் எல்லோரும் எங்கெங்கோ ஒரு தூசிகளாக போய் எங்கேயாவது மோதி போய் கிடப்போம். அந்த அளவிற்கு ஒன்றுமில்லாமல் ஆகிவிடும். அதுபோல சீதோஷ்ண நிலையில் ஏதாவது ஒரு டிகிரி இதுகள் மாற்றம் ஏற்பட்டு போனால் இந்த பூமியானது முழுமையாக ஐசு கட்டியால் நிறைந்துவிடும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான் மனிதனே. இந்த இயற்கையினுடைய சூழ்நிலைகளை மனிதனால் மாற்ற முடியாது. இதை மேலும் மேலும் இந்த துஷ்பிரயோகப்படுத்திக் கொண்டே இருக்கிறான். மனிதனை இவன் கொல்லுகிற பொழுது, இவன் குண்டுகளை போடுகிற பொழுது, இந்த அணுக்கதிர்கள் தெரிக்கின்ற பொழுது என்ன நடக்கிறது என்று சொன்னால் ஓசோன் படலம் அது பாதிக்கப்படுகிறது. அதனாலே வெயில் வருகிறது, அதனால் நோய் வருகிறது, பெரிய பெரிய மலைகள் மழை கொட்டி ஜனங்களை தண்ணீர்னால் அழிக்கிறது. இப்படிப்பட்ட காரியத்தில் இன்றைக்கு ஓடிக்கொண்டிருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள். அறிந்தோ அறியாமலோ, தெரிந்தோ தெரியாமலோ ஒருவருக்கு ஒருவர் மன கருத்து வேற்றுமைகள் ஏற்படுகின்றன. ஒரு சபை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த சபையிலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் சில நேரங்களில் நாம் பிரசங்கிக்கிற பொழுது, நானே பிரசங்கிக்கின்ற பொழுது சில கருத்து வேற்றுமைகள் சபை விசுவாசிகளிடத்தில் உருவாகிற பொழுது சில நபர்கள் நேரடியாக கேட்டு ஒப்புரவாய் கொள்வார்கள். சில நபர்கள் என்னவாறு சொன்னால் அதை அப்படியே காய் அதாக வைத்துக்கொண்டு அதை அப்படியே ஒரு கசப்பான ஒரு வேர் விட்டு கொண்டு அதை அவர்கள் ஒரு கசப்பான கனியாக சபைக்கு தந்து கொண்டிருப்பார்கள். நாளடைவில் ஒரு பெரிய எதிரிகளைப் போல காணப்படுவார்கள். இந்த உலகம் எப்படி இருக்கிறோ அது போல சபைக்குள்ளும் அப்படிப்பட்ட காரியங்கள் நடந்துவிடும். எதனால் நடக்கிறது என்று சொன்னால் இந்த ஒருவருக்கொருவர் இந்த ஏற்படுகின்ற மனத்தாங்களை சரி செய்து சிநேகம் பாராட்ட முடியாத நிலையில் இருக்கிறபடினாலே. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? ஒருவருக்கொருவர் மன்னித்து ஒருவருக்கொருவர் கனப்படுத்தி நீங்கள் ஒரு நல்லவர்களாக ஒன்று கூடி ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த சண்டைகள் சச்சரவைகள் ஒரு சின்ன அமைப்புக்குள் வருகிற பொழுது உலகத்திற்குள் எப்படி வரும் என்று பாருங்கள். ஒரு நாடு இன்னொரு நாடோடு ஒரு சின்ன கருத்து வேற்றுமைகள் வருகிற பொழுது அதை அப்படியே மனதுக்குள் வைத்து அவர்கள் அப்படியே வேறுவிட செய்கிறார்கள். அந்த வேறு விடுகின்ற பொழுது அது என்ன செய்கிறது சொன்னால் கசப்பு கலந்த காய், அதாவது கசப்பானது கொடுக்கிறது. அதான் திருவள்ளுவர் சொல்லுகிற பொழுது இனிய உளவாக இன்னாதர் கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. நல்ல நல்ல சொற்கள் இருக்கின்ற பொழுது நல்லதை பேசுங்கள், கனி போல இனிப்பாக இருக்கக்கூடிய சொற்களை பேசுங்கள். ஆனால் இன்னைக்கு ஒவ்வொரு நாடுகளும் சொல்வார்கள், என்னிடத்தில் அணுக்குண்டு இருக்கிறது, என்னிடத்தில் பூனை குண்டு இருக்கிறது, என்னிடத்தில் ஆணை குண்டு இருக்கிறது, அது இருக்கிறது, இது இருக்கிறது, நான் நினைத்தால் அப்படி அழித்து விடுவேன், இப்படி அழித்து விடுவேன் சொல்லுகின்ற பொழுது அப்ப இவன் ஏதோ வைத்திருக்கிறான் என்று சொல்லி இவன் சும்மா பேசினாலும் இன்னொருத்தன் நெசமாவே செய்ய ஆரம்பித்து விடுகிறான். இப்படி செய்ய ஆரம்பித்த என்ன செய்கிறது சொன்னால் ஒரு பயங்கரமான ஒரு யுத்தங்களாக மாறிவிடுகிறது. ஒருவேளை நமக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருந்தாலும், இப்ப இஸ்ரவேலுக்கு விரோதமாக பாலஸ்தீனமும், பாலஸ்தீனருக்கு விரோதமாக இஸ்ரவேலும் இப்படி செயல்பட்டு கொண்டிருந்தால் இந்த மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தை வைத்து மனிதன் இந்த உலகத்தை இடைபடக்கூடாது. மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தை வைத்து மனிதன் இந்த உலகத்தை இடைபடக்கூடாது. மாறாக நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், கிறிஸ்துவின் பிரமாணத்தை இங்கே நாம் செலுத்த வேண்டும். என்ன சொல்லுகிறது கிறிஸ்துவின் பிரமாணம்? மோசேயின் பிரமாணம் பல்லுக்கு பல், கல்லுக்கு கல், கண்ணுக்கு கண் என்று அது போய்விடுகிறது. அதுபோலதான் இன்றைக்கு இந்த வளைகுடா நாட்டிலே நடந்து கொண்டு இருக்கக்கூடிய போர்கள் இருந்து கொண்டு இருக்கிறது. அதை நிறைய பேர் சொல்வார்கள், அது தேவ சித்தம்,
தேவ திட்டம் அப்படி இப்படி என்றெல்லாம் பேசக்கூடியவர்களை நாம் பார்க்கிறோம். அது நடக்கத்தான் செய்யும். அது எனக்கும் தெரியும், அப்படித்தான் நடக்கும். ஆனால் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், தேவ சித்தம் அது தேவ திட்டம் என்று விட்டு சும்மா இருப்பது அல்ல. அப்படியானால் நான் ஒன்றை கேட்கிறேன், இது இப்படி சொல்லுகின்ற ஊழியக்காரர்களுக்கு, சோதோமார பட்டணத்தை அழிக்க வந்த பொழுது தேவனுடைய சித்தம் அங்கே மிக பயங்கரமான முறையிலே அவர்கள் செய்து கொண்டிருந்த அருவருப்பினாலே வானத்திலிருந்து அக்கினியை இது பண்ணி அழிப்பதற்காக அவர் வந்து கொண்டிருந்தார். ஆனாலும் கூட அங்கே ஆபிரகாம் இடத்திலே பேசிக் கொண்டு இருக்கிற பொழுது என்ன நடக்கிறது? என் தாசனாகிய ஆபிரகாம் இந்த மனுக்குலத்தை குறித்து அவன் சந்ததி பெருக போகிறது, அவன் என்ன சொல்லுகிறான் என்று பார்ப்போம் என்று சொல்லி அவன் பேச்சுக்கு கேட்டு ஆபிரகாமுக்கு விரோதமாக, ஆபிரகாமுக்கு ஒரு சத்ருவாக தன்னுடைய அண்ணன் மகனே செயல்பட்டு அந்த சோதோமார பட்டணத்தில் லோத்துவை உட்கார்ந்து கொண்டான். அந்த லோத்து இப்பொழுது ஆபிரகாம் இப்பொழுது நடக்கின்ற போரை அப்படியே யோசித்து பாருங்கள். ஆபிரகாம் அந்த நேரத்தில் என் பேச்சை கேட்கல, என்னை விட்டுட்டு அப்படி எல்லாம் போனான்ல, அவன் அப்படித்தான் குட்டிச்சோரா போனோம் அப்படின்னு நினைக்கல. மாறாக அவரை மனதில் வைத்து அப்படியே ஆண்டவரிடத்தில் பரிந்து பேசி 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 அந்த லோத்தினுடைய அழிவிலிருந்து தேவனுடைய கோபாக்கினையிலும் இருந்து லோத்துவை விடுவிக்கிறதே ஆபிரகாமுடைய பரிந்து பேசுதல் இருக்கிறது. ஆகவே ஒவ்வொரு உயிர்களும் சேதப்படுகின்ற பொழுது, ஒவ்வொரு குட்டுகள் வெடித்து சிதறுகின்ற பொழுதும் நம்முடைய இதயம் நொறுக்கப்பட வேண்டும், நம்முடைய கண்கள் குளமாக வேண்டும். ஆக அது எந்த பக்கம் இருந்தாலும் சரி, அது பாலஸ்தீன அந்த பகுதியோ அல்ல இந்த பகுதியோ, ரஷ்யா பகுதியோ, வடகொரியா பகுதியோ, தென்கொரியா பகுதியோ, எங்கு ஒரு நாளும். ஏனென்றால் தேவன் மனிதனுக்குள் வைத்திருக்கக்கூடிய அந்த பொக்கிஷமான ஆவியை பிரிக்கிறார்களே என்கின்ற வேதனை நமக்குள் இருக்க வேண்டும். ஆகவேதான் கிறிஸ்துவின் பிரமாணம் என்பது சத்ருவாய் இருக்கிறவர்களை சினையுங்கள், அவர்கள் பசியோடு இருந்தால் அவர்களுக்கு ஆகாரம் கொடுங்கள். இப்படிப்பட்ட கொள்கை தன்மைகளை பின்பற்றிவிட்டால் உலக நாடுகள் எல்லாம், இப்பொழுது இஸ்ரேல் அப்படி பின்பற்றிவிட்டால், அல்லது அந்த பாலஸ்தீனா கமாஸ் அவர்கள் போன்றவர்கள் பின்பற்றிவிட்டால், இந்த ஈரான் போன்ற அந்த நாடுகள், இன்னும் வடகொரியா, அமெரிக்கா, ரஷ்யா போன்ற நாடுகள், இந்தியா எல்லாத்தையும் வைத்துக்கொள்ள அப்படி பின்பற்ற ஆரம்பித்தால் என்ன நடக்கும் என்று சொன்னால், பிரியமானவர்களே, எவ்வளவு சத்துருக்கள், எவ்வளவு வேதனைகளை உண்டாக்கக்கூடியவர்களாக ஒருவருக்கொருவர் இருந்தாலும் அவர்கள் ஒருவருக்கொருவர் சமாதானமாக, ஒருவருக்கொருவர் கைகுலுக்கி ஒரு அன்பாக போவார்கள் அல்லவா? ஆகவே இந்த நாட்களிலே நாம் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக, இந்த போரினால் செத்து கொண்டு இருக்கிறவர்களுக்காகவும், இந்த போரை செய்து கொண்டு இருப்பவர்களுக்காகவும் ஜெபித்து, ஆண்டவரே இரக்கம் பாராட்டி எப்படியாவது இந்த ஜனங்களை கொல்லப்படாதபடிக்கு இந்த இரு தரப்பிலும் இந்த உலகத்திலே இரண்டு பிரிவாக பிரிந்து நின்று மூளைக்கு மூளை யுத்தங்களை செய்து கொண்டு இருக்கிறவர்கள் உள்ளத்திலே, ஆண்டவரே இந்த தீய ஆவியினுடைய சிந்தனையை எடுத்து போடும் என்று சொல்லி தேவ சமூகத்திலே நாம் அழுது புலம்பி அதன் வேண்டுதல் நாம் செய்து கொண்டு இருக்க வேண்டியது நமது கடமை. அப்படிப்பட்ட தன்மையை நாம் செய்து, பிரியமானவர்களை, கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுவது இன்றைக்கு நீங்கள் ஜபித்தால், சபை ஜபித்தால் அப்படியே பரவிக்கொண்டு உலகம் போராம் வந்து விடாதா? அப்படிப்பட்ட ஒரு தன்மை வந்து இந்த போர் என்பது அது மாண்டு போகட்டும். மனித நேயமும் கிறிஸ்துவினுடைய பண்பும் அன்பும் அதனுடைய பாசமும் மனிதர்களை கட்டி மனிதர்களுக்குள் ஒரு உற்சாகமான ஒரு சந்தோஷம், சமாதானம் அந்த வளைகுடா பகுதி, ஏன் உலகம் முழுவதும் நிகழ்ந்திட இந்த நாட்களிலே நாம் ஒன்று கூடி ஆண்டவரிடத்திலே ஜெபிப்போம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.